தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமருக்கு ஜெகன்மோகன் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமருக்கு ஜெகன்மோகன் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். பிரதமருக்கு ஜெகன்மோகன் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் என்ன விஷயங்கள்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விவரங்கள். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக பிரதமருக்கு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தொகுதி மறுசீரமைப்பில் தென் மாநிலங்களின் தொகுதி குறையக்கூடாது என அதில் வலியுறுத்தி அவர் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். பிரதமருக்கு ஜெகன்மோகன் கடிதம் எழுதியிருக்கிறார். அது குறித்த விவரங்கள். வணக்கம். ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவருமான திரு ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் இந்த நாடாளுமன்ற தொகுதிகளுடைய அந்த எண்ணிக்கையை குறைப்பது தொடர்பான விவகாரங்களை சுட்டி காண்பித்து அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார். எந்த மாநிலமும் அதனுடைய பிரதிநிதித்துவத்தில் எந்த குறைவையும் தாங்க முடியாத அளவிலேதான் இந்த டீலிமிட்டேஷன் என்பது இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கான அந்த தொகுதிகளை நிர்ணயம் செய்யும் போது யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத வகையிலேதான் இந்த திருத்தம் நடைபெற வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். 2026 ஆண்டு அரசியலமைப்பு திருத்தத்தின்படி தடை முடிவுக்கு வரக்கூடிய நிலையிலே 2021 நடைபெற இருந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முறை கோவிட் தொற்றின் காரணமாக அப்போது எடுப்பது தாமதமானது என்ற விவரத்தையும் அதில் அவர் சுட்டி காண்பித்திருக்கிறார். எனவே இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 ஆண்டில் மீண்டும் தொடங்கப்பட இருக்கக்கூடிய நிலையிலே மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு மாநிலங்களுக்கு மக்கள் மன்றத்தில் அந்த இடஒதுக்கீடு மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தையும் அந்த பிராந்திய மாநிலங்களாக பிரித்து அந்த தொகுதிகள் பிரிக்கக்கூடிய அந்த அரசியல் கட்டமைப்பு கட்டாயப்படுத்துகிறது என்ற அந்த சட்டத்தினுடைய கூறுகளை எல்லாம் சுட்டி காண்பித்து அவர் இந்த கடிதத்தினை எழுதியிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த மாநிலமும் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய வகையிலே இந்த டீலிமிட்டேஷன் இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 15 ஆண்டு காலத்தில் பங்கு குறைக்க கூடாது என நாங்கள் நம்புகிறோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து மக்கள் தொகை அதிகமாக மாநிலங்களுக்கு கூடுதலாக வழங்கப்படக்கூடிய அந்த நிலைகள் எல்லாம் இருக்கக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென் மாநிலங்களுக்கு நேர்மையாக இருந்த காரணத்தால், அதாவது மக்கள் தொகை அந்த கட்டுப்பாட்டை மிக சரியாக கடைபிடித்த காரணத்தால் இந்த தொகுதி எண்ணிக்கை குறைவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்றும் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலே அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் மாநிலங்களின் மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் தொகுதி மறுவரையறை நடத்தப்பட்டால் அது தேசிய கொள்கை உருவாக்கம் மற்றும் சட்டமியற்றும் செயல்பாட்டிற்கு தென் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் தொகுதி மறு வரையறை இருக்க வேண்டும் எனவும் மற்ற மாநிலங்களுக்கு எப்படி நடைபெறுகிறதோ தென் மாநிலங்களும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் இந்திய மக்கள் தொகை அடிப்படையிலே பல்வேறு புள்ளிவிவரங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி ஆகிய மக்களினுடைய அந்த கணக்கெடுப்பு, மக்கள் தொகை பாப்புலேஷன் உள்ளிட்ட அந்த கணக்கு விவரங்களையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தென் மாநிலங்களினுடைய அந்த பங்கு என்ற விவரத்தையும் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தினுடைய சுருக்கம் என்பது அனைவருக்கும் சமமான பங்கீடு இருக்க வேண்டும், மக்கள் தொகை அடிப்படையில் இந்த தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என பிரதமரை ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலங்கானா, பஞ்சாப், ஒடிஷா டிமாண்ட் ஃபேர் டீலிமிட்டேஷன்.